வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று அண்ணா அறிவாலயத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் பெரும் அளவில் குவிக்கப்பட்டுள்ளன. மேலும் அங்கு அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக தற்பொழுது போலீஸும் குவிக்கப்பட்டுள்ளது. 2500 போலீஸும் குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கடந்த 3 மாதங்களாகவே துணை முதல்வர் பதவியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார் என்று கூறி வந்த நிலையில் இதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக அனைத்து தரப்பினர்கள் அழுத்தம் தெரிவிக்கிறார்களே தவிர இன்னும் அது பழுக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் நேற்று மாலை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்பதில் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று விருது வழங்கும் விழாவில் ஸ்டாலின் அவர்களிடமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தற்பொழுது திமுகவின் பொதுச் செயலாளர் ராசா, துரைமுருகன், கனிமொழி மற்றும் டிஆர்பி ராஜா போன்றவர்கள் அறிஞர் அண்ணா அறிவாலயத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் சில நபர்கள் திமுகவின் கொத்தடிமைகளாக நாங்கள் மீண்டும் மீண்டும் இருக்க வேண்டுமா, அடிப்படை உறுப்பினர்களுக்கு பதவி வழங்காமல் குடும்ப வாரிசை ஊக்குவிக்கும் வகையில் குடும்ப அரசியலாக திமுக பார்க்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்விகளும் இணையதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதில் எதுவும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காகத்தான் போலீஸ் பாதுகாப்புகள் குவிக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரான உடனே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் சிக்கினார். சனாதன பிரச்சனையை பேசி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக சர்ச்சை பேச்சில் சிக்கி வழக்குகளையும் பெற்றார். சுமார் 14 வழக்குகள் உதயநிதி ஸ்டாலின் மீது இந்தியா ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள நீதிமன்றத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் அமைச்சராக இருந்து துணை முதல்வராக பொறுப்பேற்று 2026 முதல்வராக பொறுப்பேற்பதற்குத்தான் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் உதயநிதி என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஆனால் குடும்ப கட்சி என்று கூறுவது தவறல்ல. ஏனென்றால் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் என்று கூறும்பொழுது அமைதியாக இருந்த தொண்டர்கள் தற்பொழுது ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி என்று கூறிய பிறகும் அமைதியாக இருக்கிறார்கள். இதில் ஒரு தரப்பினர்கள் மட்டும் கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது.